இன்னும் அவனே உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வைகளையும் இருதயங்களையும் படைத்தவன். மிக குறைவாகவே அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள். இன்னும் அவனே உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வைகளையும் இதயங்களையும் படைத்துட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளும் மிக குறைவாக நன்றி செலுத்துறீங்க. கஸ்டமர் மட்டும் இறைவன் கூப்பிடுறீங்க, மற்றதை நான் மறந்துடுறீங்க. மனச்சாரி பொருள் பக்கம் போயிருக்கீங்க. அடுத்தவங்களை பற்றி குற்றங்களை பேச ஆரம்பிச்சிடுறோம். பழிவாங்க துடிக்கிறோம். எண்ணங்களும் பேச்சுகளும் செயல்களும் அப்படி உணர்ச்சியில் ஆயிரும். நீங்கள் மிக குறைவாக நன்றி செலுத்துகிறீர்கள். நம்ம மனிதன் மகா நட்டிக்கிட்டு இருக்கிறான் அவனை மறக்கும் பொழுது. அதனால் எப்பயுமே என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய பேச்சுக்களும் என்னுடைய செயல்களும் பாரு உனக்கு பொருத்தமாக அமையுமே, உன்னை மறந்துவிட்டு ஆயிடக்கூடாது, என்னை பொருள் விட்டுறாத, என்னையும் குடும்பத்தாரையும் என்னுடைய சமுதாயத்தையும் நீ உன் பொருள் வச்சுக்கிறவனே. நாங்கள் எல்லாரும் பலவீனமாக இருக்கிறோம், எல்லாரும் வழிதாரமாக இருக்கிறோம். ஒருத்தர் குறைகளை ஒருத்தர் குற்றகரமாக பார்த்துட்டு இருக்கிறோம், பயமை ஏற்பு கொண்டு இருக்கிறோம். எங்கள் மனசை தூய்மைப்படுத்து. எல்லாரும் குற்றங்களும் மன்னிக்க விரும்புகிறேன். என்னுடைய பாவத்துக்கு பரிகாரமாக நான் எவ்வளோ பாவம் பண்ணிட்டு இருக்கேன். நீ அழகான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்க. மன்னிக்கிறதுக்கும் பொறுத்துக்கிறதுக்கும் சகிச்சுக்கிறதுக்கும் இறக்கப்படுறதுக்கும் குறைகளுக்காக நிறைய தேடுறதுக்கும் நீ வாய்ப்பை ஏற்படுத்திட்டே இருக்க. நான் தவற விட்டே இருக்கிறேனே. எல்லாருடைய குறைகளையும் பொறுத்து வச்சு மன்னிச்சு உனக்கு பொருத்தமாக வாழ விரும்புகிறேன், உன் பக்கம் திரும்புகிறேன் அப்படிங்கிற பிரார்த்தனையாக வைக்கும்போது இன்னும் உனக்கு லேசான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை. பொருள் நான் நினைச்சிடக்கூடாது, பொருள் கூட பெருமை கூட்டாது. அதில் கொண்டும் பொருள் நான் பெருமை நீ பார்த்துக்கோ. இது ஒரு பிரார்த்தனையாக அமைட்டும்.